ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடு எதோட முடிச்சிருந்தானா, நீங்கள் மறுபடியும் டேங்கோட மனசை உடச்சிருப்பீங்க. அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார், ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தையில் அவர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் வயன், என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டுற அப்படின்ட்டு என்கிட்ட நீங்களுமே ஃபீல் தான் பண்ணுறீங்க. அப்படி பேசினது உங்களுக்கும் பிடிக்கல, பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தான் கரெக்டுன்ற மாதிரி நீங்களே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே டின்னர் டைம். மிஸ்டர் கிம், நீங்கள் டேயாங் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்ருக்கீங்க டைனிங் டேபிளில். அப்போ டேயாங் ஒரு மாதிரி உண்மையாக இருக்கார். அவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க. அதனால நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்க. அப்போது டேயாங்கோட அம்மா தான், என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, என்னாச்சு? டேட்டே எப்போவுமே கலகலன்னு பேசிகிட்டு இருப்பேன், இன்றைக்கி ஏன்டா எப்படி இருக்க? இல்லைம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லை. ஏன்டா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் டென்ஷன். டே, ஆஃபீஸை பற்றியெல்லாம் யோசிக்காத சரியா? இப்போ தான் உனக்கு கல்யாணமே ஆயிருக்கு, ஏன் ஆஃபீஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? நீ வயனை பற்றி தான் யோசிக்கணும். சரிம்மா. அதே ஏன்டா இப்படி சொல்கிற? என்னோடய பையன் எப்போவுமே கலகலன்னு சிரிச்சிட்ருப்பான். அப்படிப்பட்ட என்னோடய டேவை தான் எனக்கு பிடிக்கும், ஒன்று எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க. பட் ஏங்க சரிம்மா அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்ல, இது தாண்டா நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் பரிமாறிட்டுருக்காங்க. மிஸ்டர் கிம் இதெல்லாம் பார்த்துட்டு, இவங்க ரெண்டு பேருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. நீங்களும் இதை பார்த்துட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டேங்கோட அம்மா அப்படியே உள்ளே போக மறுபடியும் டேங்கோட ஃபேஸ் டல்லாகிடுச்சு. நீங்களும் அதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்போ மிஸ்டர் கிம், மருமகளே கொஞ்சம் வந்து எனக்கு பரிமாறுமா? என்ன நானா? நீ தானே என்னோடய மருமக, என்னோடய பையனை நீ தானே கட்டியிருக்க, அப்போ நீ தானே? நான் தான். இப்போ என்ன வந்து இதை கொஞ்சம் பரிமாறுமா அப்படின்ட்டு சொல்ல, என்ன நானா? நீ தான், வேற யாரு? வா. அப்போ நீங்களும் அப்படியே எந்திரிக்க போக அப்போ டேயாங் அவங்க கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு, அப்பா உங்களுக்கு என்ன பரிமாறணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் எந்திரிச்சு மிஸ்டர் கிம் சொன்ன வேலையை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேயாங் உங்கள் மேலே கோவமாக இருக்கிறது தான். ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை டேயாங் உங்ககிட்ட ஆசையாக பேச வந்தாலும் நீங்கள் அது எல்லா டைமுமே அவரை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால இது எவ்வளோ நாள் தான் அவராலையும் பொறுத்துட்ருக்க முடியும்? அதனால தான் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அவரே சைலண்ட் ஆகிட்டாரு. உங்ககிட்ட பேசாமல் உங்கள் மேலே கோபமாகவும் இருக்கார். அதனால தான் அப்போலேருந்து ஒரு வாரத்தை கூட உங்ககிட்ட பேசலை. இல்லைன்னா அவர் அடிக்கடி வயன் வயன் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி ஏதோ சுற்றிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போது அவர் கோபமாக இருந்தாலும் அவங்களோட அப்பா மிஸ்டர் கிம் உங்களை வேலை வாங்குறத அவரெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனால தான் அவர் எந்திரிச்சு உங்களோட வேலையை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. மிஸ்டர் கிம்முக்கு கடுப்பாக்குது. நான் உன்கிட்டேடா சொன்னேன், உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே சொன்னேன். அதுதான்ப்பா, அவட்ட எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு வேணும்னா நான் பண்ணுறேன், அவளை வேலை வாங்காதீங்க. ஓ, இப்பயே உன் பொண்டாட்டிக்கு அடிமை ஆகிட்ட போலையே. ஆமாம், அவன் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய மிஸ்டர் கிம்மோ அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் மிஸ்டர் கிம்மோ பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் கை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போய் கை கழுவுறீங்க. அப்போது டேயாங்கோட அம்மா அப்படியே வந்து, டேயாங் நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்னம்மா, ஏன்? இல்லை, உன் பொண்டாட்டிக்கு நீ இப்போ இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கே, அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய பையனை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன்னு நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டேயாங்கோட தலையை அப்படியே கோதிட்டு இருக்காங்க. அப்போ டேயாங்கும், அம்மா நான் உங்களோட பையன், நான் எப்போவுமே உங்களை மாதிரி தாம்மா இருப்பேன், உங்களை எப்போவுமே பெருமை சேர்த்துட்டே இருப்பேம்மா அப்படின்ட்டு டேயாங் சொல்ல அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீ வயனை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறடா. வயன் நீ ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்ல டேயாங்கும் சிரிக்கிறாரு. வெளியே வேஷமாக தான் சிரிச்சிட்ருக்காரு, பட் மனசுக்குள்ளே அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களும் இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்களும் அப்படி கேட்டுகிட்டே தான் சிரிக்கிறீங்க. அவங்களுக்கு டேயாங் மேலே இருக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது டேயாங்கோட அம்மாவும், சரிடா சாப்பிட்டல கொடு பிளேட்டு. அம்மா இல்லைம்மா, நான் உள்ளே போய் வச்சிட்றேன், பரவாயில்ல குட்ரா அப்படின்ட்டு அவங்களும் வாங்கிட்டு போக அப்போது நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க. வயன் நீ இங்கேயா இருக்க? அத்தை இங்கே தான் இருக்கேன். நிஜமாவே டேயாங் ரொம்ப நல்ல பையன், அவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ வயன், அவனை ஹர்ட் பண்ணிடாது சரியா? அவனை அவன் கூடயே மேலே கூப்பிட்டு போ. சரி ஆண்டி.
அப்படின்ட்டு அவங்கள போயிட. அதுக்கப்புறம் டேங்கும் அப்படியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. அப்போ அவரும் பார்க்குறாரு உங்களை. பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே வர, நீங்கள் டேங் ஆ என்ன என்ன நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. இல்லை வயன், உன்னோட இஷ்டம், இது உன்னோட லைஃப், உனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருந்துக்கோ, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவர் அப்படியே போக நீங்கள் அப்படியே அவர் கையை பிடிக்கிறீங்க. என்ன வயன், என் கையை விடு, நான் போகிறேன். ஏட்டாங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? பின்ன எப்படி நடந்துக்கணும்? உங்ககிட்ட ஒருத்தரையும் நான் ஆசையாக பேசுகிறேன், ஆனால் நீ எப்போவுமே என்னை ஹர்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் ஆசைப்பட விரும்பலை. நான் என்னோட போக்கிலே இருந்துக்கிறேன் வயன். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே உதற விட்டுட்டு டேங் அப்படியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே பாவமாக போகிற டேங்க தான் பார்க்குறீங்க. அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டாருன்னு உங்களால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ரூமுக்குள்ளே போக அப்போ டேங்க பார்க்குறீங்க. அவர் சோஃபாவில் தான் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக படுத்துட்ருக்காரு. அந்த சோஃபா அவருக்கு பத்தவே இல்லை, இருந்தாலும் அங்கே தான் படுத்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் பெட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கணும்ல, அதனால தான். இதுக்கு முன்னாடியும் அவர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. உங்களுக்கு சொல்லணும்னு தோணினாலுமே நீங்கள் சொன்னதில்லை. ஆனால் இப்போது உங்களால் தான் அவர் இப்படி படுத்துட்ருக்காரு. இதில் வேற நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே வலிக்க நீங்கள் அப்படியே போய் டேங்க டேங் டேங் அப்படின்ட்டு ஷோல்டரில் கை வச்சு அவர் எழுப்பிட்டுருக்கீங்க. ஆனால் அவர் திரும்பியே பார்க்கல. எனக்கு தெரியும் நீங்கள் தூங்கலன்னு, ஏன் இப்படி நடிச்சிட்ருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்ல. அப்போ டேயாங்கும் அப்படியே எந்திரிச்சு உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. என்ன வயன், என்ன பிரச்சனை உனக்கு? நான் இருக்கிறது இங்கே பிடிக்கலையா? நான் வேணா வெளில போயிட்டா? ஐயோ நான் அப்படிலாம் எங்கே சொன்னேன் டேயாங். நீங்கள் எதுக்கு இங்கே இப்படி படுத்துட்ருக்கீங்க? உங்களுக்கு தான் இந்த சோஃபா பத்தலைல்ல, நீங்கள் வாங்க பெட்லேயே படுத்துக்கோங்க. இல்லை வேணாம், நீ போய் நல்லா நிம்மதியாக பெட்டில் படுத்துக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேயாங் இல்லை, போ வயன் போ, பெட்டில் படுத்துக்கோ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அவர் மறுபடியும் சோஃபாலேயே திரும்பி படுத்துக்கிட்டாரு. நீங்கள் இது முன்னாடி இவர் இப்படி பேசினது நீங்கள் கேட்டதே இல்லை. டேயாங்க்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்ட்டு உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டேயாங் நீங்கள் பெட்டில் படுக்கல, நானும் பெட்டில் படுக்க மாட்டேன், நானும் கீழே மட்டும்தான் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டேயாங் கண்டுக்கவே இல்லை. பார்த்தா நீங்கள் நெக்ஸ்ட் சீனில் கீழே தான் பெட்ஷீட் விரித்து கீழே தான் படுத்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேயாங் அப்படியே திரும்பி பார்க்க பெட்டில் நீங்கள் காணோம். சரின்ட்டு அவர் அப்படியே எந்திரிக்க பார்த்தா கீழே தான் படுத்துருக்கீங்க. சொன்ன மாதிரியே கீழே தான் படுத்துருக்கா, இவளுக்கே இவ்வளோ பிடிவாதத்தனம் அப்படின்ட்டு டேயாங்கும் அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்கின மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உங்களோட பேரை 2 தடவை கூப்பிட்டு பார்க்குறாரு, நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதனால் அவரே உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சு கீழே இருக்க பெட்ஷீட் தலவாணியெல்லாம் எடுத்து உங்கள் பக்கத்தில் போட்டு உங்களுக்கு நல்லா போற்றி விட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே வேலைக்கு போக நீங்கள் அப்படியே அவரை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்க அப்போது அவர் எதிர்பார்க்காத டைமில் அவரை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறீங்க. அவரே ஷாக் ஆகிட்டு, வயன் அப்போ நீ தூங்கலையா? அப்போ நீங்கள் இல்லைன்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. நீ அப்போ நான் கூப்பிடும்போது ஏன் எந்திரிக்கல? ஏன்னா நீங்கள் என்ன எழுப்பணும், என்ன இப்படி தூக்கி பெட்டில் படுக்க வைக்கணும்னு நினச்சேன், அதனால தான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்னட்டையா என்னை ஏன் இப்படி முறைக்கிறீங்க? இப்படியெல்லாம் முறைக்காதீங்க சரியா? நீ பண்ணுறது அப்படி தான் இருக்கு வயன். நான் என்ன பண்ணேன்? பின்ன நான் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது நீ வேலைக்கு போகிற, இப்போது நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது என்னை ஏன் நீ இப்படி பண்ணுற? ஏன் இப்படி கொண்டுட்ருக்க என்ன? இங்கே பாருங்கிட்டயா, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான், சாரி. நான் என்னோடய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காண்டி உங்களை இப்படி நான் விலக்கி வைக்கிறது தப்பு தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காண்டி நீங்கள் இவ்வளோ கோவப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாரு வயன், நீ சொன்னது கரெக்டு தான். நீ எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுற, என்னை விடு, நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டேயாங் அப்படியே போக போக அப்போ நீங்கள் அப்படியே ஒரு காலரை பிடிச்சி இன்னும் நெருக்கி இழுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, இங்கே பாரு டேயாங், நான் தான் என் மனசை மாற்றிக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ ஓரம் ஆடிட்டுருக்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை இழுத்து கிஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு தான். அவர் அப்படியே வைட் ஐஸில் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்படி கிஸ் பண்ணுவீங்கன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால அவர் ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அவரும் அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டாரு உங்களோட கிஸ்ஸில். இப்போது அவர் உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்வீட்டான கிஸ்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்களும் டேயாங்க தான் பெட்டில் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் கூட உங்கள் 2 பேருக்கு நடுவில் கேப்பில் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வயன், இருந்தாலும் நீ ரொம்ப தான் பண்ண தெரியுமா,
இன்றைக்கி நீ பேசினது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? சாரி டேயாங், நான் அதை வேணும்னு பேசல. எனக்கு தோணுனதை நான் அப்படியே பேசிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஐம் சாரி டேயாங். இன்னொரு வாட்டி நான் இப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? ம், ஓகே அப்படின்ட்டு டேயாங் உங்களை டைட்டாக ஹக் பண்ணேன். ஆமாம் டேயாங், நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு தானே சொன்னேன். நீங்கள் என்ன கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு என்னை அப்படியே விட்டுட்டீங்க? இல்லை வயன், நீ சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு என் அப்பா பண்ண தப்பாலாம் எல்லாருக்கும் போட்டு காட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இல்லாட்டியாங் அது இல்லை வயன், நீ ஒன்றும் பேசாத. நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத கேளு. எப்போவுமே நான் நீ சொல்கிறது மட்டும் தான் கேட்டிருக்கேன். இந்த வாட்டி நான் சொல்கிறத நீ கேளு வயன் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அதுக்கப்புறம் சரின்ட்டு சிரிச்சிட்டே அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஏன் வயன் என்னை இப்படி பார்க்குற? இல்லை, நான் இந்த ஆம்பளைங்களை கண்டாலே வெறுத்துட்டு இருந்தேன். மேரேஜை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசித்தது கூட கிடையாது. ஆனால் கடைசியில் உங்களை மாதிரி ஒருத்தர் என்ன மேரேஜ் பண்ணிப்பார், அவர் என்ன இவ்வளோ லவ் பண்ணுவார், என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. நிச்சயமாக நான் ஏதாச்சும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்காரு. இப்போ இவ்வளோ பேசுகிற, ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல வயன். அது அப்போது, ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ல டேயாங். இந்த மாதிரி வயனை பார்க்கவும் அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படி அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, நீங்களும் சிரிக்கிறீங்க. வயன், இப்படியே சிரிச்சிட்டே இரு. நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டேயாங் சிரிச்சிட்டே சொல்ல, நீங்களும் ஓகே டேயாங், ஆனால் நீங்கள் தான் என்னை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அப்போ கன்ஃபார்ம் நானும் சிரிச்சிட்டே இருப்பேன். நீங்களும் இப்படி உங்களோட அழகான ஃபேஸில் இந்த ஸ்மைலை பார்க்குறதும் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? உங்களை நான் சைட் அடிக்கக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா உண்மையவா சொல்கிறேன், நீ என்னை சைட் அடிச்சிருக்கியா? நிறைய தடவை அடிக்கணும்னு தோணியிருக்கு, ஆனால் நான் அடித்ததில்லை. இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. நான் உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ சைட் அடி. ஓகே, நீங்கள் அப்போ என்ன சைட் அடிக்க மாட்டிங்களா? என்னவை இப்படி கேட்டுட்ட? நான் ஒரு இன்ச்சாக உன்னை எத்தனை தடவை சைட் அடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை அடிக்க, என்னவை என்னை அடிக்கிற? அப்போனா என்னை எப்போ சைட் அடிச்சிங்க? எல்லா டைமும் உன்னை எத்தனை தடவை பார்த்துக்கணும், அது எல்லா டைமே உன்னை சைட் மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்போனா நான் ப்ராஜெக்டை பற்றி பேசும்போது கூட நீங்கள் என்னை சைட் அடிச்சுட்டு தான் இருந்தீங்களா? அப்போ ப்ராஜெக்டை பற்றி கேட்கலையா? இல்லையே, நான் அதை கேட்க போகிறேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முறைக்க, அப்பட்டியா அவங்க மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு, முறைக்காதடி அப்படின்றாரு. என்ன டீ போட்டெல்லாம் கூப்பிட்றீங்க? பின்னா நீ தான் என்னோடய ஒய்ஃப் ஆயிட்டியே, நீயும் நான் புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் எதுக்கு பவுண்ட்ரிஸ்? எனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுவேன் என்னோட பொண்டாட்டியை அப்படின்ட்டு உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. டேயாங் வலிக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் அவரை ஹக் பண்ணி அப்படியே தூங்குறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஜோடியாக சிரிச்சுக்கிட்டே செம்ம ஹாப்பியாக கீழே வரீங்க. அப்போ டேயாங்கோட அம்மா பார்த்துட்டு, அடடா இந்த காட்சியை பார்க்க எவ்வளோ குழுன்னு இருக்குது அப்படின்ட்டு அவங்க 2 பேரோட ஜோடியை பார்த்து தான் அவங்க அப்படியே அட்மையர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே கீழே வர, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி செம்ம அழகாக இருக்கீங்க. 2 பேரும் ஜோடியாக பார்க்க அவ்வளோதான், கண்ணு பற்றும், உங்களுக்கு திஷ்டி எடுக்கணும். ஐயோ அம்மா, என்னம்மா? பாரு, என் மருமக இவ்வளோ அழகாக இருக்கா, என் பையன் அழகாக இருக்கான், 2 பேரும் ஜோடியாக பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ டேயாங், அம்மா போதுமா, பசிக்குதுமா, சரிடா அப்படின்ட்டு அவங்கள போய் டிஃபன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்க, அப்போ டேயாங் திரும்பி அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போது யாரோ வீட்டுக்குள்ளே வர, டேயாங் அப்படியே திரும்பி பார்த்தா யங்மின் தான் வரான். யங்மினை பார்த்தோன்னே, யங்மின் நீ என்னடா இங்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போ அவனும், அது நான் டேயாங்கை பார்க்க வந்தேன். என்னையா, என்ன விஷயம்? இல்லை, நான் உங்ககிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் 3 நாளும் ஆஃபீஸ் பக்கமே வரல, அதனால தான் நான் டைரெக்டாக இங்கேயே வந்துட்டேன். ரெசிக்னேஷன் லெட்டரா? எதுக்குன்னு கேட்குறீங்க? நான் வயன் சொல்லி தான் உங்ககிட்ட ஒரு ஸ்பையாக தான் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நான் இன்னும் உங்ககிட்ட வேலை பார்க்கணும்? அது நல்லா இருக்காது, அதனால தான். அப்பட்டே அவங்க சிரிச்சிட்டே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்கிட்டயே அசிஸ்டண்ட்டாக வேலை பாரு. ஏன்? இல்லை, உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும். நீ நிஜமாவே ரொம்ப டேலண்டட், ஒன்றை இழக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்ல. இல்லை, அது சரியாக இருக்காது. அப்போ
நீ எதுக்கு இப்படி பண்ணுற விடு, அதட்டே அவங்க சொல்லிட்டாருல, நீ அவர்கிட்டே வேலை பாரு. அப்போ யங்மீன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது டேயாங் சார், வயன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. அவளை பார்த்தோன்னா இவளா அப்படின்ற மாதிரி தான் யங்மீன் பார்க்குறான். அப்போ அவளும் வந்துட்டு, மேம் உங்ககிட்ட நானும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலான்னு தான் வந்தேன். உங்ககிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நான் மறுபடியும் டேயாங் சாரோட அசிஸ்டண்ட்டாக மாறிட போகிறேன். அப்போ நீங்கள் என்ன டேயாங் அசிஸ்டண்ட்டாக மாற போறியா? ஆமாம், டேயாங் சார் கூட வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கூடயே மறுபடியும் அசிஸ்டண்ட்டாக போக போகிறேன். நீங்கள் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி, உங்ககிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப போரிங் தெரியுமா? என்னை பார்த்து நீ என்ன இப்படி பேசுகிற? பின்னா நீங்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்ல டேயாங் சிரிக்கிறாரு. டேயாங் என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, அவள் சொன்னது கரெக்டு தானே, எனக்கு தான் தெரியுமே நீ எவ்வளோ பெரிய சிடுமூஞ்சின்னு. அது ஒர்க்கில் நான் சீரியஸாக இருந்து தானே ஆகணும். அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் இவ்வளோ சீரியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. போங்க டேயாங் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பிட்டு, இங்கே பாரு, நீ எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை, என்கிட்டே வேலை பாரு. நீ நிஜமாவே ரொம்ப நல்லா தான் வேலை பார்க்குற. உனக்கு வேணால் ப்ரொமோஷன் வேணால் போட்டுத்தரேன். ஏன்னா நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன், நீ என்கிட்டே வேலை பாரு. ஓ சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண. என்ன? ஓகே சாரி மேடம், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஜாலியான டைப்பாக இருக்கா. ஆனால் என்கிட்ட யங்மீனால தான் இல்லை, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. நான் ரெசிக்ன் பண்ணிட்டு நான் வேறு எங்கேயாச்சும் வேலை தேடி போயிடுறேன். அப்போ டேயாங் அவன் கையில் இருக்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்கி அப்படியே பார்க்குறாரு. யங்மீன் கூட சரி ஓகே அவர் சைன் பண்ணிடுவார் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அதை தூக்கி அப்படியே கிழிச்சு டஸ்ட்பின்குள்ளே தூக்கி போட்டார். டேயாங் சார் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அப்போ நீங்கள் டேயாங் என்ன டேயாங், இங்கே பாரு, எனக்கு இவன் என் கூட தான் வேலை பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி இவன் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் தான் இவனுக்கு பாஸ். இவனுக்கு ரெசிக்னேஷன் லெட்டரில் சைன் போடணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல யங்மீனும் ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் யங்மீன், அதான் டேயாங் சொல்கிறார்ல, நீ அவர்கிட்டே வேலைப்பாரு. இல்லை வயன், நீ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற? அதுதான் டேயாங் சாரும் வயன் மேடமும் சொல்கிறாங்கல்ல, அவங்ககிட்டே வேலைப்பாரு. ரொம்ப பண்ணிகிட்ருக்காத. நான் பாரு எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்ல, நீங்கள் போதும் நிறுத்துறியா? அவன் உன்ன மாதிரி கிடையாது. புரியுது, ரொம்ப சிடுமூஞ்சி தான் உங்களை மாதிரியே. என்ன அப்படின்ட்டு இங்கே கேட்க, சாரி நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ டேயாங் சிரிச்சிட்ருக்காரு. டேயாங் நீங்கள் சும்மா சிரிக்காதீங்க, அவள் என்னை கலாய்ச்சிட்ருக்கா, அதனால தான் அவன் சிரிக்கிறேன். ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்போது டேயாங்கோட அம்மா வந்துட்டு, ஓ நீங்கள் 2 பேரும் வந்துட்டிங்களா, நல்லதாக போச்சு, வாங்க நாம் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு யங்மீன் சொல்கிறான். ஐயோ நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுற? வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றதே இல்லை, ஆனால் இந்த வாட்டி ஒன்று அப்படியே அனுப்புறதா இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யங்மீனை கூப்பிட்டு போக, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்ட்டி என்ன கூப்பிடல, ஒன்றையும் தான் வா அப்படின்ட்டு உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணையும் கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ 4 பேருவே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கிட்டு நீங்களும் டேயாங்க ஜோடியாக உட்காந்துட்ருக்க. உங்கள் 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் தான் யங்மீனும் பக்கத்தில் உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணும் உட்காந்துருக்கா. அப்போது டேயாங்கோட அம்மா தான் பரிமாறிட்டுருக்காங்க 4 பேருக்கும். அப்போ நீங்கள் ஏன் டேயாங், அதான் யங்மீனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தான், அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். நீங்கள் அவனுக்கு ரெசிக்னேஷன் லெட்டரில் சைன் போட்டு கொடுத்துருக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன காரணம்? இப்போ மட்டும் நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சேர்ந்துப்பான். அவனுக்கு ஃபஸ்ட்டே உன்னை பிடிக்கும். என்ன பிடிக்குமா? இல்லை உன்னோட ஃப்ரெண்டு, நீனும் அவனு வேற கொஞ்சம் க்ளோஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அதுக்கு பெட்டர் அவன் என்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஓ அப்போ நீங்கள் பொசசிவ் ஆகுறீங்க அப்படி தானே? பின்னா என்னோடய பொண்டாட்டி கூட வேற ஒருத்தனை என்னால் எப்படி, அவன் என்ன தான் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது வயன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. டேயாங் நானும் அப்படி தான் யோசித்தேன். என்ன? ஆமாம், இப்போது என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணாக இருக்கவ என்கிட்டருந்து ரெசிக்னேஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து வேலை செஞ்சா, அதுக்கப்புறம் நீங்களும் அவளும் ஒன்றா தான் சுற்றிட்டுருப்பீங்க. அது என்னாலையும் பார்த்துட்ருக்க முடியாது. அதனால தான் அவளை என் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன். ஓ வயன், என்னோட பொண்டாட்டிக்கும் பொசிவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சிரிச்சிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ யங்மீன் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்ருக்கான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட, அப்போது என்னப்பா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கியோ, உன்னோட ஒன் சைட் லவ் அவ்வளோதானே, ரொம்ப ஃபீல் ஆகுறியோ? என்ன பேசிகிட்ருக்க? புரியுது, நீ வயனை ரொம்ப லவ் பண்ணுற. அவங்க இப்போ உனக்கு கிடைக்க மாட்டாங்க, அதை நினச்சி தான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு. இங்கே பாரு, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சரியா? உனக்கு அவங்கள விட ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பா. நீ அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, யார் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது.
உன்னை பார்த்தாலே தெரியுது ஏன்பா கிட்ட நடிக்கிற அப்படின்ட்டு அவள் அப்படியே யங்மீனை கலாய்ச்சிட்ருக்கா. யங்மீனும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போதும் எல்லோரும் பேசினது, சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு டேங்கோட அம்மா அப்படியே அதட்ட. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ யங்மீனும் சரி டேங்க் சார், சரி வயன், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே யங்மீன், ஓகே யங்மீன், ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னால் ஆஃபீஸ் பக்கம் வர முடியாது. நீ தான் ஆஃபீஸாக பத்திரமா பார்த்துக்கிற, உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா 1 வீக் வர மாட்டிங்களா? ஏன்? ஏன்னா எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, நான் வயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதனால தான். ஓ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டான். ஓ டேங்க் சார், அப்போ என்ஜாய் பண்ண போகிறீங்க வயன் மேடம் கூட. ஓகே ஓகே அப்படின்ட்டு அவள் கலாய்ச்சிட்ருக்கா. ஏய் நீ இருந்தாலும் ரொம்ப தான் பேசுகிற அப்படின்ட்டு டியாங் அப்படியே உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து சொல்ல அவள் அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அப்போ யங்மீனும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ உங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு சரி ஓகே ஓகே அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவளும் அப்படியே யங்மீன் பின்னாடியே ஓடி வரா. அப்போ யங்மீனும் அப்படியே போய் காரில் உட்கார. அப்போ யங்மீனோட கார்லேயே அவளும் வந்து உட்கார்றா. அப்போ யங்மீன் ஏய் நீ எதுக்கு என்னோட காரில் உட்கார்ற? இல்லை யங்மீன், நான் வரும்போது ஓலா புக் பண்ணி தான் வந்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு, அதனால் என்னை கொஞ்சம் என் வீட்டுக்கிட்ட விட்டுறியா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்னோசென்ட்டாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு கேட்குறா. இல்லை முடியாது இறங்க ப்ளீஸ், உனக்கு என்ன கல் நெஞ்சா, என்னை விட்டு போப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்ருக்கா. ஸோ யங்மீனும் சரின்ட்டு போனால் போதுன்னு அவன் தான் காரில் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். யங்மீன் என்னதான் வெளியில் அவனோட சோகத்தை காட்டிக்கலனாலும் நைட்டெல்லாம் ஒரு மாதிரி உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒரு மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு வயன் அவ்வளோதான் இல்லை, என்னோடய ஒன் சைட் லவ்வை லாஸ்ட் வரையும் உங்ககிட்ட சொல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவன் அப்படியே ஒரு ஃபோட்டோவை தான் பார்க்குறான். அந்த ரூம்லேயே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அதுலேயும் நீங்களும் யங்மீனும் இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க, யங்மீன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அந்த ஃபோட்டோவில் கூட அவன் உங்களை பார்த்து தான் அட்மையர் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே தான் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே தூங்குறான். அவன் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் வந்திருப்பான். அன்றைக்கி தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சண்டை போட்டு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெளில வந்திருப்பீங்கள்ல. ஸோ அப்போது உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளில வந்தனால அவன் அப்போதைக்கு எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே காலேஜ் முடிஞ்ச பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருப்பான். ஆனால் காலேஜ் முடிகிற காட்டிலையும் தான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் தான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனால் எப்படி இந்த நிலைமையில் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியும்? அதனால் அமைதியாகவே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு மாதிரி கோல்டு ஹார்ட்டடாக மாறி இருப்பீங்க. இந்த ஆம்பளைங்களை கண்டாலே வெறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க பக்கத்தில் இருந்து தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கூட அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நிறைய தடவை நினச்சான், அதான் முடியல. ஏன்னா இப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் அதை ஏற்றுக்காமல் அவனையும் மற்றவங்கள மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்கள் கட் பண்ணிடுவீங்களோ ஒரு பயத்தில் தான் அவன் இத்தனை நாளாக அப்படி அமைதியாகவே இருந்திருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து நின்றுப்பான். உங்களுக்கு எதா விதத்திலுமே ஹெல்ப் பண்ணியிருப்பான். நீங்கள் சொல்கிற எல்லா வேலையுமே அவன் செஞ்சுருப்பான். மனசுக்குள்ளே அவனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருந்தாலும் கடைசி வரையும் அவன் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கவும் இல்லை. ஸோ அப்படியே தான் அவனோட ஒன் சைட் லவ் அப்படியே புதஞ்சு போச்சு. ஸோ இப்போது அப்படியே தான் ஃபியூ டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது டேங்கோட வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பார்ட்டி எதுக்குன்னா நீங்களும் டேங்கோ கொலாப்ரேஷனில் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அது கிராண்ட் சக்ஸஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி வீட்லேயே ஒரு சின்ன பார்ட்டியாக வச்சுருக்காங்க. அதில் எல்லா பிஸ்னஸ்மேன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்திருக்காங்க. அப்போ மிஸ்டர் கிம் தான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிகிட்ருக்காரு, இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் இல்லைனா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கோபமாக வருது. பண்ணதெல்லாம் நானும் டேங்கும், என்னமோ இவர் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ண மாதிரி இல்லை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினச்சாலும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்போ டேயாங் வயன் நீ கோவப்படாத, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் அவரே வாய மூடிட்டு தான் இருக்க போகிறாரு. எப்படி சொல்கிற டேயாங், நீ பாரு உனக்காண்டி நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை பார்த்தோன்னா நிஜமாக நீ சர்ப்ரைஸ் ஆகிடுவ, ரொம்ப ஷாக் ஆகிடுவ பாரு. அப்படி என்ன வச்சுருக்கீங்க? பார்க்க தானே போகிற வயன், கொஞ்சம் நேரத்துக்கு பேஷன்ஸாக வெயிட் பண்ண, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கிட்ட மிஸ்டர் கிம்மும் அவரே புகழ்ந்துக்கிட்டு அவர் இல்லைன்னா இந்த கம்பெனியே இருக்காருன்ற லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அதுக்கு வேற ஏகப்பட்ட பேர் கை வேற தட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே டியாங்கோட அம்மா தான் எல்லாருக்கும் தேவையானது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டியாங் அம்மா என்னம்மா நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லைடா நம்ம வீட்டில் இந்த பார்ட்டி அரேஞ்ச் ஆகிருக்கு,
அப்போனா எல்லாத்தையும் நான் தானே பொறுப்பாக பார்த்துக்கணும். அம்மா சும்மா இருமா. ஆன்ட்டி நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? நானும் வேணா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நீ வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கோட அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டேங்க்கு தெரியும் அவர் அப்பா தான் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் கவனிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு. அதனால தான் டேங்கோட அம்மாவும் இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு டேங்க்கு தெரியுது. அவருக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு மிஸ்டர் கிம் மேலே தான் டேங்கு கோவமாக வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துட்ருக்காரு மிஸ்டர் கிம்மை. அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய போலீஸ் எல்லாம் உள்ள வராங்க. எல்லாரும் என்ன போலீஸ் எதுக்கு இங்கே வருது அப்படின்ட்டு ஷாக்காகி பார்க்க, அப்போ மிஸ்டர் கிம்மும் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்களால் இன்வைட்டே பண்ணலையே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சார் நீங்கள் இன்வைட் பண்ணல சார், பட் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? சார் உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அண்ட் எவிடன்ஸுமே இருக்குது. ஏன்னா எவிடன்ஸ் இருக்கா? என்ன எவிடன்ஸ் இருக்குது? சார் நீங்கள் இது வரையும் பண்ண எல்லா கரப்ஷன், நீங்கள் பிளாக் மணி டீல் பண்ணது, அதுக்கப்புறம் சில ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணது அப்படின்ட்டு ஏகப்பட்டது எவிடன்ஸோடு எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா எப்படி? யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அவருமா பேசிகிட்டு இருக்க. அப்போது அவங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் மிஸ்டர் கிம் பண்ண கரப்ஷன், அவர் சில பேர்கிட்ட காசை வாங்கிட்டு நிறைய வேலை பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாமே அங்கே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் இப்படி இங்கே டிஸ்பிளே ஆகுது, யார் இதை ஆன் பண்ணா? போய் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் செம்மையாக கத்திட்டுருக்காரு. ஆனால் அந்த வீடியோவும் ஆஃப் பண்ணுற மாதிரி தெரில. அந்த வீடியோவும் கடைசியில் முடியுது. பார்த்தீங்களா சார், இதெல்லாம் தான் உங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வரீங்களா? இல்லை என்னால் வர முடியாது. யார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இவளா அப்படின்ட்டு உங்களை பற்றி கை காமிக்க நீங்களே ஷாக் ஆகிட்டு தான் பார்க்குறீங்க. ஏன்னா இது எப்படி நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பிளானே போட்டதில்லை. அதனால் நீங்கள் அப்படியே பார்க்க இவ தானே உனக்கு எவ்வளோ தைரியம்டி, உன்னை போனா போதுன்னு என்னோட மருமகளை ஆக்கிக்கிட்டா எனக்கு எதிராகவே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்ட்டு எகிரிட்டே அப்படியே உங்களை அட்டாக் பண்ண வர. அப்போ டேயாங் சென்டரில் வந்துட்டு, அப்பா போதும், நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோங்க. டேய் நீ சும்மா இருடா, அவள் பாரு எனக்கு எதிர எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, என்னை பாரு இப்போது ஜெயிலுக்கு அனுப்ப போகிறா. அப்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், சார் இந்த கம்ப்ளைண்ட்டை வயன் மேடம் கொடுக்கல, இதை கொடுத்ததே உங்களோட பையன் டேயாங் தான். ஏன்னா அப்படின்ட்டு இப்போது மிஸ்டர் கிம் திரும்பி டேயாங்க பார்க்க, ஆமாம் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் தான் கொடுத்தேன். இது வரையும் நீங்கள் பண்ணது எல்லாத்துக்குமே நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் கம்பெனியில் பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை பெருசாக கண்டுக்கல. நீங்கள் அம்மாவை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள புரிஞ்சுக்காம நீங்கள் நடந்துக்கிட்டாலுமே நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா என்னோடய அம்மாவோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு. அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் வயனையே நீங்கள் கொல்ல துணிச்சிட்டிங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் இதுக்கு மேலே உங்களை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. அதனால தான் உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா எவிடன்ஸுமே நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கேன் அண்ட் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலில் போய் தான் களி தின்ன வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ தைரியண்டா உனக்கு, நீ எல்லாம் என் பையனா அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் அப்படியே அடிக்க போக, அதுக்குள்ளாட்டி போலீஸ் எல்லாம் வந்து தடுத்துட்டு மிஸ்டர் கிம் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது டேயாங்க்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவர் அமைதியாக பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் அப்படியே போய் டேயாங் கையை பிடிக்க, டேயாங் அப்படியே திரும்பி உங்களை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேயாங் ஏன் இதை பண்ணீங்க? நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதா இருந்துச்சு. இப்போது உங்களோட ஃபேமிலியில் உங்கள் அப்பாவையே நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அண்ட் உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸுமே இப்போ ரொம்ப டவுனாக போயிடும் டேயாங். ஏன் டேயாங் இப்படி பண்ணீங்க? இது உங்களுக்கு தான் டேயாங் பெரிய லாஸ் ஆக போகுது. எனக்கு தெரியும் வயன், ஆனால் எனக்கும் உனக்கு என் அம்மாவுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா இது பண்ணுறது கரெக்டாக தான் வயன் இருக்கும். அதனால தான் நான் இதை இன்றைக்கி பிளான் போட்டேன். அதே மாதிரி அது நடந்துருச்சு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. அப்போ டேங்கோட அம்மா என்னங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே போக, அப்போ டேங் போய் அப்படியே அவங்க கையை பிடிக்க, டே உன்னோட அப்பாவை போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்கடா, போய் இதுச்சும் பண்ணுடா, அவர் அப்படியே தடுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஃபஸ்ட் நான் சொல்கிறத கேளு. அவர் எப்போவுமே உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் எனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவுமே இருந்தது கிடையாது. உங்களை பற்றி கேர் பண்ணதில்லை, உங்களுக்கு என்ன ஆனாலும் கண்டுக்கிட்டதும் கிடையாது. நீங்கள் அவரை பற்றி இதுக்கு மேலே வருத்தப்படாதம்மா. நான் இருக்கேன், வயன் இருக்கா, நீங்கள் இருக்கீங்க, இது போதும். நம்மளோட ஃபேமிலி இதுதான். அவர் பண்ண தப்புக்கு எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் மறுபடியும் வந்துடுவார்மா. அப்போ அவர் திருந்தி ஒரு நல்ல மனுஷராக வருவாருன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்ல டேயாங்கோட அம்மா அப்படியே டேயாங்க ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங் தான் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே அப்படியே போயிடுறாங்க வீட்டுக்கு. அப்போது நீங்கள் தான்
அப்படியே கால் பண்ணுறீங்க. வேறு யாருக்கும் கிடையாது, உங்கள் அன்னிக்கு தான். ஏன்னா அவங்கள தான் நீங்கள் ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சுட்ருப்பீங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கால் பண்ணுறீங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுல்ல, அந்த ஒரு ஹாப்பினஸில் தான் அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ கால் அட்டன் ஆனோனே, ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்குது. நீங்கள், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க மினி? அத்தை என்னை மினின்னு கூப்பிடாதீங்க. இல்லை, நான் உன்னை மினின்னு தான் கூப்பிடுவேன். போங்க அத்தை, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி போகிறான். அப்போ உங்கள் அண்ணியும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. என்ன வயன் எப்படி இருக்க? உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேச முடியல வயன், சாரி வயன். என்ன நீ சாரியெல்லாம் சொல்கிறீங்க? சாரியெல்லாம் சொல்லாதீங்க, என்னாலையும் பேச முடிஞ்சிருக்காது, நானும் ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். சரி எப்படி இருக்கீங்க? அவன் எப்படி இருக்கான் மினி? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான். நீ தான் பார்த்தியே, உங்ககிட்ட பேசணுன்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தான். நான் அதை ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாமான்னு இருந்தேன். ஐயோ, நீங்கள் கால் பண்ணியிருந்துருக்கணும். சரி விடு, நீ எப்படி இருக்க சொல்லு. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும், அதுக்காண்டி தான். என்ன வயன் சொல்லு. அது நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன மேரேஜா? என்கிட்ட நீ எதுவும் சொல்லவே இல்லை. நிஜமாவே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இல்லை பொய் சொல்கிறியா வயன்? ஐயோ, நான் இதுக்கா நீ பொய் சொல்ல போகிறேன்? பொய் தான் நீ சொல்கிற. நீ எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அத்தை இறந்து போனதுக்கப்புறம் நீ எப்படி மாறினேன்னு எனக்கு தெரியாதா? உன் பக்கத்துலேயே இருந்து தான் நான் பார்த்தேன். நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்க கூட மாட்டேன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, நிஜமாவே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் தாலியை காமிக்க அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. வயன், நான் ஏதாச்சும் கனவு கண்டுறேனா? ஐயோ அண்ணி, உண்மையாக தான் சொல்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். யாரை பண்ணிக்கிட்ட? அது எப்படி நீ இவ்வளோ ஈஸியாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு நினச்சேன். அது உண்மைதான் அண்ணி, நான் மேரேஜ் பண்ணிக்கணுன்னு ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. ஆனால் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த மேரேஜ். இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அவர் என் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்காரு அண்ணி. அப்படியா? நீ யாருன்னு காமிக்கவே இல்லையா வயன்? இதோ காமிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேமராவை ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறீங்க. அங்கே தான் அவங்க பேசிகிட்டு இருக்காரு பிஸ்னஸ் மேன்ஸ் கூட. ஸோ நீங்கள் காமிக்க, அண்ணி அவர் தான். ஓ பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கார். உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா வயன்? கண்டிப்பாக, எனக்கு என்ன, நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன். அவர் டேக் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கார். ஸோ அவர் என் கூட தான் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணார் அப்படின்ட்டு நீங்கள் கதையெல்லாம் சொல்ல அவங்களும் கேட்டுட்டு, பரவாயில்ல வயன், உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு. அது நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுற வயன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வயன். அண்ணி, அதே மாதிரி நானும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், நீங்களும் இப்படியே இருக்க போகிறீங்களா என்ன? மினிக்கு 4 வயசு ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிக்கோங்க அண்ணி. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஐயோ வயன், மறுபடியும் இதை எடுக்காத, எனக்கு வேணாம். எனக்கு மினி இருக்கான், அவன் போதும், நீயும் இருக்க. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் வயன். இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும். என்னோடய ஹாப்பினஸ்க்காச்சும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பையன் என்கிட்ட இருக்கான், அவனை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அவன் ஒன்று நல்லா பார்த்துப்பான் அண்ணி. என்ன யார் சொல்கிற நீ? வேறு யார்? எங்மீனை தான் சொல்கிறேன். இல்லை, அவன் உன்னோட ஃப்ரெண்டு. அவனை எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அண்ணி இல்லை, அவன் ஒத்துக்கிட்டானா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நான் வந்துட்டு பேசிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். வயன் சொன்னால் கேளு அப்படின்ட்டு சொல்ல வரக்காட்டியும் நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. ஏன்னா யங்மின் அங்கே தான் நான் போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் யங்மின், என்ன வயன் சொல்லு. உன்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்கிட்டயா? என்ன சொல்லு வயன். இல்லை, உனக்கு என் அண்ணியை பற்றி தெரியும்ல? தெரியுமே. அவங்களுக்கு 4 வயசில் ஒரு பையன் இருக்கான். தெரியும், மினி தானே? ஆமாம். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வேணா என்னோட அண்ணியை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்க அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே இருந்த லவ்வை மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இதில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். என்ன சொல்கிறதுன்ற மாதிரி. என்ன சொல்லு யங்மேன், உனக்கு ஓகேனா சொல்லு. என் அன்னிக்கும் உனக்கும் கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிடலாம். நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பேராக இருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க யங்மீனை. ஏன்னா உங்களுக்கு யங்மீனை பற்றி தெரியும், அவர் ரொம்ப நல்ல பையன். அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணி வச்சா உங்கள் அண்ணியோட லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் யங்மீனோட மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க நீங்கள் தவறிட்டீங்க. அப்போ அவன் அப்படியே முழிச்சிட்டே இருக்க, நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது யங்மின் நீங்கள் தான் இருக்கியா அப்படின்ட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவள் வந்து அப்படியே யங்மின் கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஷாக் ஆகிட்டு. யங்மின் இன்னும் இங்கே இருக்க, நான் உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டுருக்கேன் தெரியுமா? நம்ம டேட்டுக்கு வெளில போனான்னு யோசிச்சிருந்தோம்ல, வா போகலாம் அப்படின்ட்டு அவள் சொல்ல, நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்களா?
ஆ ஆமாம் வயன் மேடம், உங்களுக்கு தெரியாதா? எங்கமின்னும் நானும் 2 நாளாக தான் டேட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல பாண்ட் இருக்குது தெரியுமா? ஸோ அதனால தான் அவனுக்கும் எனக்கும் சீக்கிரமாகவே செட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. எங்மின், நீ என்ன சொல்லவே இல்லை பார்த்தியா? இது தெரியாமல் நான் உங்ககிட்ட வந்து ஏதோ கேட்டுட்டேன். சாரி, இன்னொரு வாட்டி நான் இப்படிலாம் கேட்க மாட்டேன். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே வயன் மேடம், நான் கிளம்புறேன். எங்மின் வா வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி அவள் அப்படியே தூரமாக இழுத்துட்டு போகிறா. நீங்களும் ஐயோ இப்போ நான் வேறு யாரை தேடுறது என்னோடய அன்னிக்கு அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் அப்படியே போகிறீங்க. எங்கிட்ட எங்மினை கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு சாரி எங்மின் அப்படின்ட்டு அப்படியே அவனோட கையை விடுறீங்க. நீ ஏன் இப்படி சொன்ன? பின்னா உன்னை காப்பாற்றுறதுக்காண்டி தான் சொன்னேன். என்ன காப்பாற்றுறதுக்கா? ஆமாம், எனக்கு தெரியும் நீ வயனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. இப்போது அவள் வந்துட்டு அவளோட அன்னிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறத மாதிரி பேசிகிட்டு இருந்தா. உன்னால் எப்படி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க முடியும் அவளை மனசில் வச்சுக்கிட்டு? அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காண்டி நான் இப்படி நடித்தேன். இது நான் உனக்காண்டி ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல எங்மினோ எதுவுமே சொல்லலை. ஏன் நீ வேறு ஏதாச்சும் நினச்சியா என்ன? நான் என்ன நினைக்க போகிறேன்? இல்லை, நான் உன் மேலே ஏதாச்சும் க்ரஷ் வச்சுருக்கேன் அப்படி ஏதாச்சும் நினச்சிருந்தேன்னா அதை அப்படியே மறந்துடு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? எனக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்டேன். நான் அதெல்லாம் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அவள் சொல்ல. அப்போ எங்மின் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஏய் நீ சிரிச்சியா இப்போ? அப்போ எங்மின் மறுபடியும் ஒரு மாதிரி ஃபேஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு, இல்லையே நான் சிரிக்கலையே, பொய் சொல்கிறதானே, நீ சிரிச்சதானே அப்படின்ட்டு அவள் அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. எங்மின் இங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நியூ லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்ட நீங்கள் அப்படியே டேங்க தேடிட்டே உள்ளே தான் போயிட்டுருக்கீங்க. எங்கே போனார் இவர்? இப்போ தானே பார்த்தேன், அதுக்குலாட்டி எங்கே போனார் இவர் அப்படின்ட்டு நீங்கள் டேங்க தேடிட்டே போயிட்டுருக்க. அப்போ திடீர்னு யாரோ உங்களை பிடிச்சி ரூம்குள்ளே இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா டேயாங் தான். டேயாங் நீங்களா? நான் உங்களை வேறு எங்கெங்கே தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்கு இப்படி என்னை பிடிச்சி இழுத்தீங்க? அப்போ டேயாங் உங்களை அப்படியே டோரில் பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இல்லை வயன், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஆமாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ என்ன டேயாங் அதுக்கு உங்களுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா? தேங்க்ஸ் வேணும், அது நானே எடுத்துப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தேங்க்ஸ் எப்படி நீங்களே எடுத்துப்பீங்க? அது ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவர் கேட்க, நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அன்றைக்கும் அப்படி தானே டேயாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிஸ் கேட்டிருப்பாரு. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ டேயாங் தள்ளி போங்க அப்படின்ட்டு அவரை தள்ளி விட, ஆனால் அவர் அவங்கள விடாமல் அப்படியே இழுத்து மறுபடியும் டோரில் அவங்க கை ரெண்டத்தையும் பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு. டேயாங் என்ன பண்ணுறீங்க? வெளில நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க தான், அவங்க இப்போ போயிடுவாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஐயோ ஆண்டியும் இருக்காங்க, அவங்க பாவம் வருத்தத்தில் இருக்காங்க. என்னோடய அம்மா பற்றி எனக்கு தெரியும், அவங்க சரியாயிடுவாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கண்டிப்பாக எனக்காண்டி ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நீ அவங்கள பற்றி கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் நீங்கள் தான் மிஸ்டர் கிம்மோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. ஆமாம் வயன், அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ தான் முடிஞ்சிருச்சுல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேயாங் இன்னும் நைட் கூட ஆகலை, அதுக்குள்ளாட்டியும் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டைம் ஆகட்டும். இல்லை டைமெல்லாம் ஆக முடியாது, எனக்கு இப்பயே வேணும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே அவர் சொல்ல, டேயாங் அப்போ டேயாங் அப்படியே ஒரு கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கன்னத்தில் வச்சு உங்கள் லிப்ஸை தான் அப்படியே தடவிட்டுருக்காரு. டேயாங் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சொல்ல, வயன் உன்னோட ஹஸ்கி வாய்ஸை கேட்க எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? நீங்கள் தான் அப்படி பண்ண வைக்கிறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான். அப்போ டேயாங் அப்படி உங்கள் கிட்ட வர, டேயாங் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண, நீங்களும் எதுவும் சொல்லலை. அவரும் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அது காப்பரேட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் டேயாங் அப்படியே தள்ளி விட்டுட்டு, போங்க டேயாங் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வெளில போகிறீங்க. அப்போ டேயாங் உங்களை விடாமல் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்து அவங்களை ஹக் பண்ணி, என்கிட்டேருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. டேயாங் வேணாம் சொன்னால் கேளுங்க. வயன் நீ என்கிட்ட கெஞ்சிருது இதான் ஃபஸ்ட் டைம் தெரியுமா? இப்போ உங்களுக்கு இதான் முக்கியமாக தெரியுதா? நான் சொல்கிறத கேளுங்க டேயாங். இல்லை முடியாது வயன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுத்து அப்படியே டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ண, டேயாங் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச, எங்கள் டேயாங் விடாமல் அவரோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
காதல் ஏழ கண்ணம் ஏந்தி வந்தேண்டி முத்த பிச்சை கொஞ்சம் போடு சிரிப்பேண்டி முத்தம் போட ஒத்துக்கொண்டா அதோட நீ விட மாட்ட மூச்சு வாங்க வப்ப என்ன எல்ல தாண்டி உனதிரு உதடுகள் ருசியா இருக்குது எனதிரு உதடுகள் பசியா இருக்குது உடல் உறுப்பெல்லாம் குஷியா இருக்குது உனத்தறியா சும்மா எனக்குள்ள தெரிகிற உயிரென தெரிகிற உயிருக்கு நடுவுல உம்பட பரகிற உதடுகள் வலித்திட தினசரி பல முறை நான் தருவேன் உம்பா மானே மானே I wanna be with you. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ்லியான ரொமான்ஸ் ஓடுது. உங்களோட லைஃப்பையும் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோடைய ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த எஃப்எஃப்பை எப்படியோ முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி கமெண்ட் செக்ஷனில் ஒரு போல் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எஸ், இல்லைனா நோ அப்படின்ட்டு நீங்கள் ஓட் போடுங்க. ஏன்னா நிறையா வியூவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோவா பழக்கம் இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சில பேருக்கு பிடிச்சிருந்தாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், அதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வச்சோம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதனால மட்டும்தான். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.